வாங்க வேண்டும் என்பதற்காக 2 குழந்தைகள் அழுகின்றன. ஒன்று காருக்கு வெளியேயும், மற்றொன்று காருக்கு உள்ளே. டோராபுன்மை வாங்கினாதான் நம்மளால சாப்பிட முடியும்னு காருக்கு வெளியில ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. காருக்கு உள்ள அப்பா கிட்ட இந்த டோரா பொம்மை விளையாடுறதுக்கு வாங்கி கொடுன்னு ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்னு சொன்னா, எங்க ஒருத்தவங்களை வசந்தியான இடத்துலயும் ஒருத்தவங்களை தாழ்ச்சியான இடத்துலயும் கடவுள் படைச்சிருக்காருன்னு சொன்னா, இந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளவு போராட்டம் நினைச்சுக்கோங்க நடுவர்களே. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்க ஊரணிகள் நிறைந்த இடம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம்னு சொன்னீங்க இல்லையா? தண்ணீர் பஞ்சம்ங்கிறது இன்னைக்கு எவ்வளவு போராட்டமா இருக்கு சார். தண்ணிலாம் ஓட ஓட நம்ம கையால அள்ளி குடிச்ச பூமி நம்மளுடைய பூமி. சாதாரணப்பட்ட தேசமாங்க. தங்கம் கிடைத்தால் தாலி செய்வோம், வெள்ளி கிடைத்தால் வெட்டி செய்வோம், பித்தளை கிடைத்தால் விளக்கு செய்வோம், மண் கிடைத்தால் கூட மனோன்மணியாக சிலை செய்து உள்ள வச்சு வணங்கக்கூடிய ஆன்மீக பூமி சார் நம்மளுடைய பூமி. உண்டா இல்லையா? இன்னைக்கு தண்ணிய பாட்டில்ல சேர்த்து வச்சு 20 ரூபா 1 லிட்டர் தண்ணீர் வாங்கி குடிக்கிறோமே. சோறு 1 கிலோ பிரியாணிய 150 ரூபான்னு வாங்கி சாப்பிடுறோமே. காலம் எவ்வளவு போராட்டமா மாறிட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. காது குத்துறோம் சார், இன்னைக்கு அடையாளம் இருக்குங்க. மூக்கு குத்துறோம், அடையாளம் இருக்கு. இன்னைக்கு போலி மனிதர்கள் முதுகுல குத்துறாங்க சார், அடையாளம் இருக்குதா? இன்னைக்கு வாழ்க்கை எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்குங்க. நம்ம சொந்தக்காரங்களை கூட நம்மளால நம்ப முடியலையே. ஒரு கவிஞன் தான் அழகா எழுதுனா, தண்ணீரை தரையில் தேடாதீர்கள், வானத்தில் இருந்து வரவழையுங்கள் எழுதுறாங்க. நீங்க பாருங்களேன், மரம் வெட்டுறதுக்கு நம்ம கூலி கொடுக்கோங்க. நீங்க உங்க வீட்டுல மரம் வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கூலி கொடுப்பீங்களா இல்லையா? கூலி கொடுப்பீங்க தானே? நிச்சயமா கொடுக்கணும். மரம் வெட்டுறவங்களுக்கு கூலி கொடுக்கிறோம், மரம் வைக்கிறவங்களுக்கு இலவசமா வைக்க சொல்றோம். அந்த மரம் வைக்கிறதுக்கு கூலி கொடுப்போம் நீங்க சொல்லி பாருங்க. அந்த சமூகத்துல உலகம் முழுக்க பசுமை மயமாக மாறும்னு சொன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு மரம் நட்டுவீங்க. துக்கமா இருக்கீங்களா? நீங்க சிந்த வேண்டியது கண்ணீர் துளிகளை அல்ல, அந்த மரத்தின் மீது தண்ணீர் துளிகளை. ஆக்ரோஷமா இருக்கீங்களா? வெட்ட வேண்டியது உறவுகளை அல்ல, நம் மண்ணிற்கு எதிரான கருவேல மரங்களை என்று கூறிக்கொண்டு ராமாயணத்துல கூட அதிகமா சொல்லியிருக்காங்க. இதிகாசங்களே போராட்டத்தின் அடிப்படையில தான் வந்து. ராமாயணத்தை எடுத்து பாருங்க, ராவணன் கிட்ட போராடிதான் சீதையை மீட்டெடுத்தாங்க. அப்பேற்பட்ட சீதையை கூட சந்தேகப்பட்டு ராமன் தீ குளிக்க சொன்னாரா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கைங்கிறது எவ்வளவு போராட்டமா இருக்கு. மகாபாரதத்துல குருஷேத்திர போர் நடந்தும் கூட பாஞ்சாலிய துகில் உறிஞ்சாங்களா இல்லையா? உண்மையா இல்லையாமா? நீங்க நம்ம குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரத்தை எடுத்து பாருங்க. கோவலன் தப்பு பண்ணா கண்ணகிக்கு தானங்க வேதனை. அப்ப வாழ்க்கையில் போராட்டம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அறம் சார்ந்த வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு நடுவர்களே. மற்ற தேசிய கொடியிலாம் பாருங்க, மற்ற நாட்டு கொடியிலாம் இயற்கையை முன்னிறுத்திருப்பாங்க. விலங்கு இருக்கும், பறவை இருக்கும், பூக்கள் இருக்கும். ஆனா நம்ம இந்திய நாட்டு தேசிய கொடியை பார்த்திருக்கீங்களாங்க? அசோகத்தூணின் சக்கரம் இருக்கும் என்று சொன்னால், அறத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய தேசிய கொடியை கூட ரோட்ல கூட கிடந்ததுன்னா அதை எடுத்து சைட்ல வைக்கக்கூடிய ஒரு மனிதம் கூட இல்லாமல் நாம் மறந்து போய் இருக்கிறோம். இந்த வாழ்க்கை நிச்சயமாக போராட்டமாகத்தான் அமைகிறது என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பணிவு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.